அடுத்ததாக நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். தற்போது நெல்லையை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது? நீட் மறுதேர்வுக்காக அங்கு மையங்களில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிஷிமா வர்ணியா, தேசிய தேர்வு முகமை சார்பாக கடந்த மே மாதம் 3ஆம் தேதி அன்று ஏற்கனவே இளங்கலைக்கான மருத்துவ படிப்புக்கான தேர்வு என்பது நடைபெற்றது. இதில் வினாத்தாள் கசிவின் காரணமாக தற்போது இந்த தேர்வு என்பது மறு தேர்வாக நாளை நடைபெறுகிறது. இதை ஒட்டி நாம் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் 11 மையங்களில் 6559 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது பாளையங்கோட்டில் உள்ள தூய யோவான் பள்ளியில் நிற்கிறோம். இந்த பள்ளியிலும் கிட்டத்தட்ட இங்க மருத்துவ படிப்பிற்கான அந்த இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர்கள் தங்கள் தேர்வுகளை எழுதுவதற்காக தங்கள் தயார் நிலையில் வைக்க இருக்கிறது. ஒவ்வொரு மையங்களுக்கும் கிட்டத்தட்ட 24 பேர் அந்த தேர்வு மையத்திற்கு ஒரு அறை என்பது 24 பேர் பங்கேற்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டும் 30 அறைகள் அந்த நீட் தேர்வுக்காக அந்த மாணவர்கள் பயிர்வதற்காக அந்த வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அறைகள் முழுவதுமே கண்காணிப்பு கேமராவால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்கு வரக்கூடிய மாணவர்கள் தங்கள் தேர்வை எழுதும் போதும் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை மூலமாக நடத்தப்படுகின்ற நீட் தேர்வு என்பது நாளை பிற்பகல் 2 மணிக்கு துவங்கி 5:15 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு பிற்பகல் 2 மணிக்கு துவங்கி 6:20 வரை அந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுதான் அந்த செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் மட்டும்தான் இந்த 11 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு வசதிக்காக அனைத்து தேர்வு மையங்களும் போதிய அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பொதுவாக பேருந்து வசதிகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்வு மையங்களில் மருத்துவ குழு அவசர தேவை தயார் நிலையிலும் பணியாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்வில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பிற்பகல் என காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணிக்குள்ளாம் தங்களுடைய ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு அவர்கள் வர வேண்டும். தேர்வில் பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் வரக்கூடிய தேர்வு எழுதக்கூடியவர்கள் யாரும் அங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு நாளில் எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் தேர்வு மையங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கு முன்பாகவே அந்த வரக்கூடிய பெற்றோர்கள் அதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். என அவர்கள் குழந்தைகள் எந்த மையத்தில் தங்கள் தேர்வுகளை எழுத இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அதை நேரடியாகவே அவர்கள் அதை கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. மேலும் தங்களுடைய மதம் அல்லது பழக்க வழக்கங்களின்படிதான் குறிப்பிட்ட உடைகளை அணிந்த வேண்டிய முழுமையான சோதனைக்கு பின்புதான் தேர்வு மையத்துக்குள் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சட்டை மற்றும் ஷூ காலணி அணிந்து வரக்கூடாது எனவும் தேர்வு எழுதி வரக்கூடியவர்கள் திருமணமான பெண்கள் என்றால் அவர்கள் நேரடியாக தங்களுடைய தாலியை மட்டும் அணிந்து கொள்ளலாம் எனவும் அந்த தேர்வு எழுதக்கூடிய அறைக்கு வரலாம் எனவும் கூறப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தண்ணீர் பாட்டில் என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவில் தான் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்கள். மின் சாதனங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிற பொருட்கள் தேர்வு மையத்துக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே இங்குள்ள 11 மையங்களுக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த வினாத்தாள் என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பா நீங்க பார்க்கலாம், இங்க தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு அறைகளையும் அங்க கண்காணிப்பு கேமரா மூலமாக கண்காணிப்பதற்காக அறைகளில் 2 கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த அறைகள் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. நீங்க அதை தான் நேரடியாக பார்க்கலாம். என்னென்றால் யார் வருகிறார்கள், அங்கு என்ன மாதிரியான தேர்வு நடைபெறுகிறது என்பதை அவர்கள் கண்காணிப்பதற்காக தான் இது போன்ற ஒரு கண்காணிப்பு கேமராக்களும் ஒவ்வொரு அறைகளையும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் நேரடியாக தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளும் நம்ம நேரடியாக சென்று பார்க்கும்போது கூட அந்த கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு அங்க அறைகளில் அந்த எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களின் நம்பர் உள்ளிட்டவையிலும் பொருத்தப்படுகின்றன. குறிப்பாக நீங்க நேரில் பார்க்கலாம், இங்க வரக்கூடிய அந்த வாசல்ல வரக்கூடிய அனைவருமே இங்கு வரக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக யார் வருகிறார்கள், நீட் தேர்வு தொடர்பான ஏனென்றால் ஏற்கனவே வினாத்தாள் கசிவின் காரணமாக தான் இப்போது மறு தேர்வு என்பது அந்த நீட்டுக்கு பயின்ற உள்ள மாணவர்கள் தங்கள் எழுதக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு அறைகளிலும் 24 பேர், அந்த 24 பேர் நம்பர்கள் அந்த வகுப்பறைக்கு வெளியவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல அந்த வகுப்பறைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இருக்கையிலும்
அவர்களுக்கான நம்பர் என்பதும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் நேரடியாக கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு அறையிலும் அந்த கண்காணிப்பு கேமரா மற்றும் அவர்களுக்கான கடிகாரங்களும் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளன. என்றால் இங்கு எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நேரடியாக அந்த கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிக்கப்படுகின்றன. அதே போல கடிகாரங்களும் ஒவ்வொரு அறையிலும் பொருத்தப்படுகின்றன. என்றால் எத்தனை மணிக்கு சரியாக 2 மணிக்கு அவர்களுக்கு தேர்வு துவங்குவதற்கான, அதே போல தேர்வு முடிவதையும் அவர்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அறைகளிலும் அந்த கடிகாரங்களும் பொருத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆசிரியர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களும் நேரடியாக அங்கு வரக்கூடிய அறைகளுக்கு எந்தெந்த மாணவர்களுக்கான எந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் அறைகள் முழுவதுமே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தேசிய தேர்வு முகமையும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகள் இப்ப தயார் நிலையில் உள்ளது. ஏனென்றால் நாளை காலையில் 11 மணிக்கெல்லாம் முதல் கட்டமாக மாணவர்கள் அந்த நீட் தேர்வுக்காக அவர்கள் நேரடியாக வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதற்கான ஏற்பாடுகளும் மிக முழுமையாக முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. வர்ணியா, நீட் மறுதேர்வானது தமிழகத்தில் பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சென்னை, நெல்லை மற்றும் மதுரையிலிருந்து நேரலையில் வழங்கியதற்கு நன்றி.